கரூர்ல துயர சம்பவம் நடந்து 48 மணி நேரம் கூட ஆகல நண்பர்களே. அதற்குள்ளாக பலரும் இதுல அரசியல் விளையாட ஆரம்பிச்சிருக்கத நம்ம பார்க்கிறோம். யாரு காரணம், எதனால காரணம், யார் வந்தாங்க, யார் போனாங்க, யார் வரல அப்படின்னு ஊடகங்களே பெரிய அளவுல இதை அரசியல் பண்ணி விவாதங்களை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். அப்படித்தான் இன்றைய தினம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட ஒரு நிருபர் ரொம்பவுமே இன்சிஸ்ட் பண்ணி கேட்கிறாரு. திரு விஜய் அவர்கள் இதுவரைக்கும் கரூர் வரல, பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கவே இல்லையா அவர் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதற்கு எவ்வளவு நாகரிகமாக அரசியல் முதிர்ச்சியோடு ஒரு உயர்ந்த மனிதனாக தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறாரு எடப்பாடியார் அவர்கள் அப்படிங்கறத நீங்களே பாருங்க நண்பர்களே. வந்து அந்த மக்களை பார்க்கவே இது வரைக்கும் இது வரைக்கும் அவங்க அப்படியே அவரை வந்து பார்க்கல சொல்றேன். விலைமதிக்க முடியாத உயிரை இழந்து இருக்கிறோம். இந்த நேரத்துல ஒவ்வொருவரும் எந்த மனநிலையில் இருப்பார் என்று நமக்கு தெரியாது. இதை பொறுத்த வரைக்கும், இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் மனித உயிர் மக்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற பொழுது அந்த கலந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அழைப்பாங்க. இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படக்கூடாது. அதைத்தான் நான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். நடந்த நிகழ்வு மிக மிக ஒரு கொடூரமான நிகழ்வா தான் நான் பார்க்கிறேன். மிக மிக வேதனையான ஒரு அதிர்ச்சியான நிகழ்வா தான் பார்க்குது. இன்றைக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இன்றைக்கு இதுவரை தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு பேர் இருந்ததாக தெரியவில்லை. எனக்கு தெரிந்தவரை தெரியவில்லை. ஆக இது பல பேர் 39 பேர் இருந்திருக்காரு சொன்னால் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது.